வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம உடல் சூட்டை தணிக்கும் குளிர்ச்சியான சுரைக்காய் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாங்க. சுரைக்காய் வாங்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு தோல் இது போல் சீவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்னதாக ஒரு தக்காளியும் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கட் பண்ண இந்த சுரைக்காய் இதில் போட்டுட்டு கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுட்டு அதை செவக்க வறுத்துட்டு எடுத்து வச்சுருவோம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் அதையும் எடுத்து வச்சுட்டு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு பைத்தம்பருப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வெந்துடுச்சுங்க. வெந்த இந்த பருப்பு இந்த காயோடு சேர்த்துட்டு கலந்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டும் தயாராகிடுச்சு. இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஒரு கரண்டி, தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கடுகு அரை டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கூட்டு மேலே அப்படியே ஊற்றி கலந்துடலாங்க. அருமையான சத்தான உடல் சூட்டை குறைக்கும், உடல் எடை குறைக்கும் குளிர்ச்சியான சுரைக்காய் கூட்டு தயாராகிடுச்சுங்க. இதை நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட இல்லை சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு, லன்ச் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சம்மருக்கு இந்த போல் கூலான வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.